நற்றுணையாவது நமச்சிவாயவே. தோடுடைய செவியன் பதிகத்துல 10வது பாடலுக்குரிய விளக்கத்தை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். பாடல்: புத்தரோடு பொறியியல் சமனும் புறங்கூற நெறிநில்லா ஒத்த சொல்ல உலகம் பழித்தேர்ந்தெனது உள்ளம் கவர் கல்வன் மத்த யானை மறுக்கவரி போர்த்ததோர் மாயம் இதுவென்ன பித்தர் போலும் பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவன் அன்றே. இதற்கான விளக்கம்: அறிவில்லாத சமணர்களும் புத்தர்களும் சிவபெருமானுடைய பெருமைக்குரிய செயல்களை சரியா புரிஞ்சுக்காம தப்பான கருத்துக்களை சொல்லிட்டு இருந்தப்போ இத நம்பி உலக மக்கள் பலர் உன்னை பழிச்சு பேசினாலும் அதை பொருட்படுத்தாம உலக மக்களுக்கு அருள்பாலிக்கும் இறைவன் உலகம் முழுவதும் திரிஞ்சு பலி ஏற்கிறார், அதாவது பிச்சை ஏற்கிறார். இப்படிப்பட்ட தன்மையுள்ள இறைவன் என் உள்ளத்தை கவர்ந்தார். தன்னை தாக்க வந்த மத யானையுடைய தோலை உரிச்சி தன்னுடைய உடல்ல போத்திக்கிட்டதை பார்த்து எல்லாரும் யானையுடைய பசுந்தோல் உடலுக்கு கேடு தருமே, அது தெரியாம போத்திக்கிட்டாரே, இவர் என்ன பித்தரான்னு நினைச்சுக்க யானையோட தோல்னால பெருமானுக்கு எந்தவித கேடும் விளையாததை பார்த்து இது என்ன மாயம்னு வியந்தாங்க. அப்படிப்பட்டவர் பிரமாபுரம்னு சொல்லப்படுற சீர்காழியில வீற்றிருக்கும் பெருமான் இவன் அன்றே, இவன் அல்லவான்னு திருஞான சம்பந்தர் இந்த 10வது பாடலை முடிக்கிறாரு. 11வது பாடலுக்குரிய விளக்கத்தை நாளைக்கு வீடியோல பார்க்கலாம். நன்றி.